கல்லறையில் கேள்விகள் கேட்கப்படாத 5 பேர். மரணத்திற்கு பின் மனிதன் கல்லறையில் வைக்கப்படும்போது முன்கர் மற்றும் நடீர் என்ற 2 மலக்குகள் உன் ரப்பு யார், உன் மார்க்கம் என்ன, உன் நபி யார் என்று கேள்விகள் கேட்பார்கள். ஆனால் அல்லாஹ் தன் ரஹ்மத்தால் சிலரை இந்த கேள்விகளிலிருந்து பாதுகாத்திருக்கிறார். ஹதீஸ்களின் அடிப்படையில் பெரும்பாலான அறிஞர்கள் குறிப்பிடும் 5 வகை மக்கள்: ஷஹீத், அல்லாவின் பாதையில் உயிர் தியாகம் செய்தவர். அவர் இரத்தம் சொட்டும் நிலையிலேயே ஜன்னத்தின் நறுமணம் பெறுகிறார். கல்லறை கேள்விகள் அவருக்கு இல்லை. குழந்தை, பால்ய வயதில் மரணித்தவர். பாவமும் கணக்கும் இல்லாத தூய உள்ளம். கேள்வியும் இல்லை, தண்டனையும் இல்லை. ஜன்னத்தின் பறவைகள். மனநிலம் பாதிக்கப்பட்டவர் அல்லது அறிவு முழுமை இல்லாதவர். பைத்தியம், கடுமையான மனநோய். கணக்கு விதிக்கப்படாதவர். கல்லறை கேள்விகள் இல்லை. முராபித், இஸ்லாமிய எல்லைகளை பாதுகாத்துக் கொண்டே மரணித்தவர். அல்லாவின் மார்க்கத்தை காப்பாற்றும் நிலையில் மரணித்தால் கல்லறை வேதனையிலிருந்து பாதுகாப்பு. தொற்று நோயால் தாவூன் போன்ற மரணித்த முஸ்லிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், தாவூனால் மரணித்தவன் ஷஹீது போன்றவன். அதனால் அறிஞர்கள் பலர் கல்லறை சோதனை இல்லை என்று கூறியுள்ளனர். முடிவு: இந்த 5 பேர் அல்லாஹ்வின் விசேஷ ரஹ்மத்தால் காப்பாற்றப்பட்டவர்கள். ஆனால் நாம் அந்த பட்டியலில் இருக்கிறோமா? அல்லாஹ்வின் கட்டளைகளில் வாழ்கிறோமா? யா அல்லாஹ், எங்களை கல்லறை சோதனையிலிருந்து காப்பாற்று. ஜன்னத்தை நம்முடைய முடிவாக ஆக்கு. ஆமீன். நீங்கள் கல்லறையில் கேள்விகள் கேட்கப்படாத 5 பேரில் ஒருவராக இருப்பீர்களா? இருப்பேனென்றால் கமெண்டில் ப்ளூ ஹார்ட் போடுங்கள். அல்லாஹ் நம் அனைவரையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் மற்றும் நம் இஸ்லாம் வீடியோவை காண சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அப்போதுதான் நீங்கள் இஸ்லாம் சம்பந்தப்பட்ட வீடியோவை காண முடியும். அல்ஹம்துலில்லாஹ்.